ಉಳಿಸಿ ಉಳಿಸಿ ಸಂವಿಧಾನ ಉಳಿಸಿ ಜಿಂದಾಬಾದ್ 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 ಲಾಂಗ್ ಲಿವ್ அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற கோஷம் மிக வேகமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 11ஆம் தேதி இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது என்றால் அது இந்திய நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களை ஒரு கொடூரன், நயவஞ்சகன், சூழ்ச்சிக்காரன், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காதவன், ராகேஷ் கிஷோர் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுகின்ற அந்த தீய சக்தி சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை நோக்கி சூ வீசிய அந்த சம்பவம் நாடு முழுவதும் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது. கோலார் மாவட்டம் போராட்டத்திற்கு சொந்த பூமி என்றால் அது கோலார் மாவட்டம். அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய அந்த நபர்களில் கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்களும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காத ஒரு செயலை கண்டித்து இன்று கோலார் மாவட்டம் முழுவதும் முற்போக்கு இயக்கங்கள் ஒன்று திரண்டு தாங்களாகவே முன்வந்து இதை கண்டித்து மாவட்டம் முழுவதும் பந்த் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பந்த் போராட்டத்தை மனப்பூர்வமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஆதரிக்கிறது. அந்த பந்த் வெற்றி பெற வேண்டும் என்பது கூட எங்களுடைய நோக்கம். அதே நேரத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த கோலார் தங்கவயல் மண்ணிலே அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோலார் தங்கவயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிமகனோ இது நமதுடைய கடமையாக ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த மண்ணை காக்க வேண்டும் என்கின்ற இந்த மண்ணிலே கால் பதித்த பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஏன் ராகேஷ் கிஷோர் என்கின்ற அந்த கயவன் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியை நோக்கி செருப்பு வீசினான் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடத்தப்படுகின்ற பந்த் எதற்காக என்பதை கூட ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாடு பூலாவும் நடந்து கொண்டிருக்கிற அந்த போராட்டம் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட இன்றைக்கு ஒவ்வொரு உணர வேண்டும். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கஜுராஹோ என்கின்ற விஷ்ணு கோயில் கிறிஸ்துவுக்கு பின்னால் 1050 இருந்து 1950 காலகட்டங்களிலே கட்டப்பட்ட ஒரு கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சிலையை புதுப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கின்றார். அந்த மனு தாக்கல் செய்கின்ற போது மரியாதைக்குரிய இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி சொல்லுவது 1958 இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு சிற்பங்களையும் அடையாளங்களையும் அது எந்த ரூபத்தில் இருக்கிறதோ அதே ரூபத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த மானுமெண்ட்ஸ் புரொடெக்ஷன் ஆக்ட் என்றது 1958 இந்திய நாட்டிலே வகுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே அந்த சட்டத்தை மீறி அந்த சிலையை புதுப்பிக்கின்ற உத்தரவை இந்த நீதிமன்றம் வழங்க முடியாது என்று அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார்.
நீ சனாதனத்திற்கு அவமானம் செய்து விட்டாய் என்கின்ற அந்த கோஷத்தோடு அவர் அந்த சுவை எரிந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு, அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஆர்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே இந்த வழக்கறிஞர் அந்த டிபார்ட்மெண்ட் கூட ஒரு மனு செய்திருக்கிறார். இந்த சிலையை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசு இந்த ஆட்சியால் அதை புதுப்பிக்க முடியாது. ஏனென்றால் எப்படி சிலை இருக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும், இதுதான் ஆர்டியாலஜிக்கல் ரூல்ஸ் சொல்லி அவனுடைய மனுவை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது. மத்திய அரசே நிராகரிக்கின்ற போது, சுப்ரீம் கோர்ட் அதற்கு வழி இல்லாத போது இந்த உத்தரவை நான் பிறப்பிக்க முடியாது என்கின்ற அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாதவர் சுவை எறிந்து அவர் மீது நீ சனாதனத்துக்கு அவமானம் செய்து விட்டாய் என்கின்ற அந்த கொடுஞ்செயலை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார் என்பதை கண்டித்துதான் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து வருகிறது. இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது என்று சொன்னால், கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் பாபா சாஹிப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை ஒவ்வொருவருக்கும் விளக்குவதற்காக இந்த கூட்டம். இன்றைக்கு அரசியல் சாசன சட்டமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கொடு செயல்கள் நடந்துகின்ற ஒரு நிலை ஏற்படும். நாட்டிலே எப்படியாவது அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது. அதை பாதுகாப்போம், ப்ரொடெக்ட் பண்ணுவோம், டிபெண்ட் பண்ணுவோம், சேவ் பண்ணுவோம் என்கின்ற கோஷத்தோடு இன்றைக்கு இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த பூமி, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையின் முன்பே சத்தியம் செய்து உங்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை எவனால் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்கின்ற அந்த உறுதிமொழியை அவர் பாதங்களிலே இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எடுக்கிறது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி, இங்கே உறுதிமொழியை எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள் இந்த ಉರಿದಿಮೊழியை படிப்பார். ಬಂದಿನ ಒಂದು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಸರ್ವೋಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯದ ಮುಖ್ಯ ನ್ಯಾಯಾಧೀಶರ ಮೇಲೆ ನಡೆದ ಘಟನೆಯ ಬಗ್ಗೆ ಇಷ್ಟೊತ್ತು ನಮ್ಮ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ಅವರು ವಿವರಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಏನು ನಮ್ಮನ್ನು ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಂತ ಒಂದು ಸಮಾಜವನ್ನು ನಿರ್ಮಿಸಿ ಮಾಡಿಕೊಟ್ರೋ ಅದರ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಬದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನ್ಯಾಯವನ್ನು ಬದಿಗೊತ್ತಿ ಇವತ್ತು ನಡೆದಿರುವ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಾಗ ನಾವೆಲ್ಲ ಈ ಭಾರತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿವಿ, ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಮ್ಗೆ ಹಾಕ್ಕೊಟ್ಟ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಬಿಟ್ಬಿಟ್ವಾ ಅನ್ನೋದೊಂದು ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಯಾಕೆಂದರೆ ಒಂದು ಸರ್ವೋಚ್ಚ ನ್ಯಾಯಾಲಯದ ಒಬ್ಬ ನ್ಯಾಯಾಧೀಶರ ಮೇಲೆ ಶೂವನ್ನು ಎಸೆಯುವಂಥ ಒಂದು ಘಟನೆ ಮಾಡ್ತಾನಲ್ಲ, ಇಂಥ ಹೀನಾಯಿಗಳನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು, ಭಾರತದ ಗಡಿಪಾರು ಮಾಡಬೇಕು, ಭಾರತದಲ್ಲಿ ಇಡಲೇಬಾರ್ದು ಅಂತ ಅವ್ರನ್ನ. ಅವನು ಒಬ್ಬ ವಕೀಲನಾಗಿ ಈ ರೀತಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿರೋದ್ರಿಂದ ಅದ್ರ ಮೇಲೆ ನಾವು ಇವತ್ತು ಏನು KGF ಸೇವ್ ಕಮಿಟಿ ಇದರಿಂದ ನಾವು ಇವತ್ತೊಂದು ಪ್ರತಿಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಏನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ, ಇಂಥ ಘಟನೆಗಳನ್ನು ಎಲ್ಲಿ ಮರುಕಳಿಸಬಾರ್ದು, ಈಗ ನಡೆದಿರುವಂಥ ಘಟನೆಯನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಡೆಯಬಾರ್ದು. ಅದಕ್ಕಾಗಿ ಅಂಥದ್ದನ್ನು ಎಲ್ಲಾದರೂ ನಡೆದ್ರೇನು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ಗೆ ಅವಮಾನವಾಗೋ ರೀತಿಯಲ್ಲಾಗಲಿ, ಭಾರತದ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಅವಮಾನವಾಗೋ ರೀತಿಯಲ್ಲಾಗಿ ಯಾರೇ ನಡೆದ್ರ ಮೇಲೆ ಅವರ ಮೇಲೆ ಕಠಿಣವಾದ ಕ್ರಮವನ್ನು ಸೇವ್ KGF ಕಮಿಟಿ ತಗೊಳುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಒಂದು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. ಜೈ ಹಿಂದ್.